வணக்கங்க. ஹரத் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப குண்டா இருக்குன்னு வச்சுங்களேன், கண்டுக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் உடம்பு குண்டா இருக்கும். சில பேர் ஒல்லியா இருப்பாங்க. அவங்க நம்ம உடம்பு வாகு இப்படி தான் இருப்போம் சொல்லி கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்கன்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அ சாப்பிடாம இருக்கணும், உடம்பு குண்டா இளைக்கணும்னு வச்சுங்களேன், சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா அவேர்னஸ் கிடையாது, இந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம இருக்கிறது, ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறது, வெறும் அந்த ஒரு வேளை மோர் ஏதாவது குடிச்சிக்கிறது, இப்படி மாரி கொஞ்சம் உடம்பு குறைக்கணும் அப்படி மாரி இருந்தாங்க. சரியா அவேர்னஸ் இல்ல. எப்படி குறைக்கணும், ஒரு பேலன்ஸ் டயட் இருக்கணும் அப்படிங்கிறலாம் ஒரு இதுக்கு புரிதல் இல்ல. அப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இத பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கரு, இப்படி சிப்ஸு இப்படி வச்சுக்கிறது, ஒரு கையில கோக்கு, பெப்சி இப்படி வச்சுட்டு கூட பசங்க இருக்கிறாங்க. நெறைய பேர் பார்த்துருக்கோம். நம்ம தியேட்டருக்குலாம் போனா வருவாங்க. நெறைய பேர் அப்படி அது மாரி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்த இடத்துலயே உடல் உழைப்பு இல்லாம, ஆக்டிவிட்டியே இல்லாம அது மாரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி டயட் கான்ஷியஸ்லாம் உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும். ஸோ ஃபிட்னஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜிம்முக்கு போறது, டயட்ல கான்சன்ட்ரேட் பண்றது, இப்படியும் ஒரு சைடு போறாங்க. ஒரு சைடு இப்படி இருக்கு. அதில எப்படின்னா, நம்ம இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம், நம்ம அத பார்த்தே நெறைய தெரிஞ்சுக்கிறோம். அத பார்த்துட்டு, இப்படி இருக்கா, இப்படி இருக்கா சொல்லி நம்மளே அது தகுந்தாப்புல நம்ம டயட்ல இருக்கலாம் பரோம். நெறைய டயட்டுங்கிறப்ப நெறைய எக்கச்சக்கமா இருக்கு டயட்டு. ஆ பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் டயட்டு, பாலியோ டயட்டு, அப்புறம் கீட்டோ டயட்டு, லோ கார்ப் டயட்டு, லோ ஃபேட் டயட்டு இப்படி சொல்லி நெறைய எக்கச்சக்கமா இருக்கு டயட். ஒரு 20, 25 வகை இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு தகுந்தாப்புல அதில வீகன் டயட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொன்னும் அவங்களுக்கு எது தேவையோ அது பிரகாரம் போலாம் சொல்லி எல்லாமே இவங்களே சோஷியல் மீடியாலயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் எல்லாம் பண்றாங்க. அது மாரி டயட் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம இப்போ கரெக்ட்டா பண்ணணும்னா ஒரு டயட்டீஷியன்ட்ட போணும், நியூட்ரிஷனிஸ்ட்ட போணும், டாக்டர்ட்ட போணும். அவங்கட்ட போனா தான் அவங்க நம்ம ஹைட்டு, வெயிட்டு, பிஎம்ஐலாம் பார்த்து நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, க்ரானிக் டிசீஸ் இருக்கா என்னன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம உடம்புக்கு எப்படி சூட் ஆகுமோ அந்த டயட் நீங்க ஃபாலோ பண்ண அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாசம் மாசம் செக் பண்ணுவாங்க. இது மாரி போணும். ஆனா அந்த மாரி யாருமே போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஃபீஸ் குடுக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும். இப்படி சொல்லி இது மாரி ஈஸியா கிடைக்குதே. உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம சோஷியல் மீடியால பார்த்துட்டு அது பிரகாரம் ஃபாலோ பண்ண நெறைய பேர் ஈவன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டெலிவரி கூட யூடியூப்பை பார்த்து பண்ணேன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். அதில் அவங்க ஒய்ஃப் கூட இறந்துடுறாங்க. அது மாதிரி கூட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ யூடியூப் பார்த்து பண்ணுறதுலாம் நிறைய இப்போ பழக்கமாகிடுச்சு. அதுதான் வேறு ஏதாவது பண்ணால் கூட ஒரு சமையல் பண்ணுறோம் போகிறோன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி உயிர் சம்மந்தப்பட்டு உடல் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ பயங்கரங்கிறத ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கன்னியாகுமரியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு பையன் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன் +2 முடிச்சிருக்கிறான். 17 இயர்ஸ் ஆகுது. முடிச்சு திருச்சியில் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் இடம் கிடச்சிக்கு, சீட் கிடச்சிக்கு. ஸோ அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறனால அவன் ரொம்ப நம்ம குண்டா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன்னா நம்மளால் முடியாத குண்டா இருக்கணும் அந்த ஒரு இதிலே இருந்திருக்கிறான். இருந்துட்டு இப்போ காலேஜ் போகிறதுனால ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வெளியூர் போகிறோம் அப்படிங்கலாம் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம உடம்பு எப்படியா குறைச்சாகணும்னு சொல்லி இந்த பையனுக்கு அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கான். அதில் யூடியூப்பில் சொல்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ரொஃபஷனல்ஸாக கரெக்டாக படிச்சுட்டு வந்திருக்காங்களா என்ன எதுன்னு தெரியாத பார்த்து நிறைய வீடியோ பார்த்து அதை நம்ம எடுத்துப்போம். அது மாதிரி இந்த பையன் பார்த்துட்டு ஃபுல்லாக ஜூஸ் மட்டும் குடிக்கலாம், குடித்தா நல்லா உடம்பு இளைச்சிரும் அப்படி சொல்லி பார்த்துருக்கான். பார்த்துட்டு அவங்க அப்பாலாம் கிராமத்து மனுஷன், அவங்களாம் ஒன்றும் தெரியாது. இவனே இந்த பையனே பண்ணியிருக்கான். ஸோ 3 மாதமா ஃப்ரூட் ஜூஸ் மட்டுமே குடிச்சிருக்கிறான். வேறு எதுவுமே சாப்பிடல. ப்ளஸ் எக்ஸசைஸ் வேறு பண்ணிருக்கிறான். பாருங்கள் இவ்வளோ பண்ணிவிட்டு எப்படி உடம்புக்கு ஒரு பேலன்ஸ் டயட்னாவே கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி இருக்கும். மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மசில். ஸோ கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக தேவை. அப்புறம் ஹெல்த்தி ஃபேட்டு தேவை. அப்புறம் மினரல்ஸ் தேவை. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் டயட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அதில் நீங்கள் எப்படின்னா நார்மலாகவே உங்களுக்கு வெயிட் குறைக்கணும்னா கொஞ்சம் ஈஸி மெத்தட்னா நம்மளுக்கே தெரியும். இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் பொரிச்சது சாப்பிடக்கூடாது, அப்போலாம் ஊறுகாய் அதெல்லாம் குறைச்சிடணும். அதே மாதிரி ஸ்வீட்ஸு, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குடிக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸு, வாக்கிங் இது மாதிரிலாம் பண்ணினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பு நார்மலாகவே குறையாது. எடுத்தோடனே டக்குன்னு ஒரே மாதத்தில் 10 கிலோ அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. கிராஜுவலாக கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கிராஜுவலாக குறையும். அதை தவிர சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால கூட அவங்களுக்கு உடம்பு குண்டாகலாம். அது நம்ம டாக்டர்ஸை போய் டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த குறைக்கலாம் ஒழிய நம்மளே நம்மளுக்கு உடம்பு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு உதாரணம் அந்த பையனுக்கு.
சாப்பிட்டே வந்திருக்கிறான். அதனால என்ன இருக்குன்னா, அவனுக்கு கோல்டு வேற ஜாஸ்தியா இருக்கு. கோல்டுங்கிறது இதனால கிடையாது. நார்மலாவே உங்களுக்கு சீசன் இல்லாத கன்னியாகுமரி மழை பெய்யுது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால உங்களுக்கு கோல்டு வரும். அதான் கோல்டும் வந்திருக்குது. வந்துட்டு அந்த பையன் வந்து அன்னைக்கு இறந்து போற அன்னைக்கு அவங்க வீட்லயும் வந்து சாமிக்கு ஏதோ பூஜை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு ஏதோ ஒரு டயட் சாலிட் ஃபுட் குடுத்துருக்காங்க. அன்னைக்கு தான் பிரசாதம்னு சொல்லி சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா வாமிட் பண்ணியிருக்கிறான். மூச்சு திணறலா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போனா அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இது இந்த 3 மாசமா வந்து இது மாரி அவன் டயட்ல இருந்ததுனால தான் இறந்தானா அப்படிங்கிற மாரி செக் பண்றாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கண்டிப்பா வந்து இது ரொம்ப தப்பான முயற்சி மாரி பண்ணக்கூடாது. அது ரொம்ப கிராஷ் டயட்டு, எக்ஸ்ட்ரீம் டயட்ல ஃபாலோ பண்ணவே கூடாது. அது யார் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா சீனியர் ஆக்டர்ஸு, இல்ல அத்லெட்ஸு, இல்லைன்னா வந்து ஏதாவது ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மாதிரி பாடி பில்டர்ஸ் இவங்கலாம் வந்து தேவைன்னா ரொம்ப கிராஷ் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப கடுமையா இருப்பாங்க. அதுவும் எப்படின்னா டயட்டீஷியன்ஸ், இவங்க நியூட்ரிஷனிஸ்ட்டு, டாக்டர்ஸு இவங்க சூப்பர்விஷனில் தான் அவங்க பண்ணுவாங்க ஒழிய, அவங்களா கேட்டு வந்து பண்ண மாட்டாங்க. அவங்கள அடிக்கடி பண்ண டெய்லி செக் பண்ணுவாங்க. நம்மளாம் கூட பார்த்துக்கணும் ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கிறப்ப கூட அதில் கூட வந்து ஒரு நைட்லேயே வந்து வெயிட்டு குறைய வைக்கணுங்களாம் ரொம்ப பார்த்துருக்கோம். என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அவங்க அட்வைஸ் பண்ணி பக்கத்தில் இருந்து அவங்க பார்த்துப்பாங்க. அது மாதிரி வழி மற்றபடி வந்து யாருக்குமே அது அட்வைசபிள் கிடையாது. ரொம்ப கிராஷ் டயட்டில் அட்வைசபிளே கிடையாது. கிராஜுவலாக எப்படி எப்படி குறைக்கணும் என்ன சொல்லி நான் உங்களுக்கு வந்து அது மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுங்க, ஒரு ஹெல்த்தி பர்சனாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 3 நாள் தான் தாங்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வந்து உடம்புல வந்து இது மாதிரி ஏன்னா ப்ரோட்டீன் இல்லை, அப்புறம் வந்து இது ப்ரோட்டீன்லாம் போயிருக்காது ஜூஸ் மட்டும் குடிக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் ப்ராப்ளம் குறைஞ்சி மெட்டபாலிசம் குறைஞ்சி, ப்ரோட்டீன் குறைஞ்சி, மெட்டபாலிசம் குறைஞ்சி, எலக்ட்ரோலைட் குறைஞ்சிதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது ரொம்ப பாடியில் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் இது மாதிரி தான் வரும். உங்களுக்கு லங் ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதை வந்து கண்டிப்பாக வந்து பழக்கூடாது. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் பாவம், ஒரு 3 மாதத்துல காலேஜ் போடணும். ஆனால் நல்லாவே இழைச்சிருக்கிறான் அந்த பையன், இழைச்சிருக்கிறான். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சீக்கிரம் வந்து இது பண்ணணும், இல்லை மெதுவாக கிராஜுவலாக பண்ண முடியாது. அங்கே போகிறதுக்குள்ளே டக்குன்னு குறைக்க சொல்லி அவ்வளோ இதாக வந்து ஒரு தப்பான ஒரு செயல் பண்ணிட்டாரு. அது வீட்டில் உள்ளவங்க யாராவது தெரிஞ்சால் கூட கூட்டு போய் டாக்டர்ஸ்லாம் காமிச்சு எப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். ஆனால் இமீடியட்டாக காலேஜ் போய் சேர்றதுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அவனா ஒரு யூடியூப்பை பார்த்து இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்து கடைசியில் வந்து உயிரே பறிச்சிச்சு பாருங்க. இது வந்து நிறைய பேர் தப்பு இப்படி தான் பண்ணுறோம். நம்ம உடம்ப வந்து சாப்பிட்றத கண்ணாப்பின்னா சாப்பிட்ற உடம்பை ஏற்றி விட்டுறோம். அதுக்கப்புறம் குறைக்கிறதுக்காக இது மாதிரி உடனே பண்ணணும், சீக்கிரம் குறைக்கணும், இந்த கிராஷ் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறோம். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து உடம்பு வந்து குண்டாக இருக்கவங்க ஒல்லியாகிறது, ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகணும்னு சொல்லிட்டு நிறைய இப்படி தான் பண்ணுறாங்க. அது ஏதோ ஒரு கேஸில் இப்படி தான் ஆகும். உங்களுக்கு இதே வருஷம் வந்து 2025 மார்ச்லேயே கேரளாவிலேயும் ஒரு கேஸ் நடக்குது. ஒரு பொண்ணு இப்படி தான் ரொம்ப குண்டாக இருக்கும், உடம்பை குறைக்கணும்னு சொல்லி ரொம்ப தண்ணிலாம் குடிச்சிட்டு, ரொம்ப சாப்பாடே சாப்பிடாம, ரொம்ப லிக்விடாக சாப்பிட்டு வந்துட்டு அது ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அது வென்டிலேட்டரில் வச்சு அப்புறம் இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃபாலோ பண்ணி இது மாதிரி முயற்சி பண்ணுறது எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்து கண்டிப்பாக எனக்கு தெரியுது. ஒரு அவேர்னஸ்ஸாக தான் அந்த வீடியோ போட்டேன். அதனால் வந்து ஒரு எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ போய் இன்ஜினியர் ஆகணும், நல்ல ஒரு காலேஜில் கிடச்சிருக்கிறது எவ்வளோ கனவுகளோட, பேரண்ட்ஸ் எவ்வளோ கனவோட எவ்வளோ நம்பிக்கையோடு போயிருப்பாங்க. அதுக்காக வந்து நம்ம உடம்பை குறைக்கணும்னு பையன் எவ்வளோ ஆர்வமாக பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஆர்வம் தப்பு கிடையாது, ஆனால் செஞ்ச போன வழி தான் தப்பு. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த பையனுக்கு. பாவம் எவ்வளோ நம்பிக்கையோட வந்து இப்போ உயிரே போயிடுச்சு. அது நடுவில் யாராவது பார்த்துருந்தா கூட சொல்லிட்டே இருந்தா பார்த்து டாக்டர்ஸை கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காரு. அந்த பையன் சொல்லலையா என்னன்னே தெரில, அவனே வந்து பண்ணி கடைசியில் வந்து உடம்புக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். வெறும் ஜூஸ் மட்டும் குடித்தா உங்களுக்கு ப்ரோட்டீன் எங்கேருந்து போகும், ஃபைபர் எங்கேருந்து போகும். சரி வடிகட்டாமல் குடிச்ச பல்பெல்லாம் போனால் கூட ஃபைபர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. கார்போ எங்கே கிடைக்கும், ஹெல்த்தி ஃபேட்லாம் இல்லாமல் உங்கள் பாடி வந்து எப்படி உங்களுக்கு சர்வே ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது மட்டும் போனாலே அந்த எலக்ட்ரோலைட்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாடியில் ஃபங்க்ஷனாக வந்து போதும். அது முக்கியமானது. ஸோ சோடியம் பொட்டாசியம் எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா போச்சுன்னா பாடி ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஒரு பயங்கரமாக உடம்புக்கே ரொம்ப பாதிக்கும். அதான் சொல்கிறேன்னே, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் வருது டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூஸ் குடிச்சுனா தான் சளி பிடிச்சுன்னு கிடையாது. நார்மலாகவே உங்களுக்கு சளிலாம் யூஸ்வலாக பிடிக்க தான் செய்யும் எல்லாருக்குமே, மழை பெஞ்சு குளிர் காலத்து அது மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ இவங்க ரெசிஸ்டன்ஸ் இல்லை, எதிர்ப்பு சக்திலாம் இல்லாமல் இருந்தனால பாடி தாங்கலை. ஸோ இது வேறு குடிச்சதுனால உடம்பு வந்து இப்படி ஆகி அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்லேயும் சொல்கிறவங்களும் என்ன ஒரு நல்லா ஒரு தெரிஞ்ச நம்மளும் என்ன பண்ணுறோம், சில பேர் வெயிட் லாஸ் பண்ணோம் சொல்லி வீடியோலாம் பார்த்துருக்கேன். சில பேர் யூடியூபர்ஸ்லாம் நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறோம், இப்படி பண்ணோம்
அப்படி சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இப்படி பண்ணீங்க, எது பண்ணி அவங்ககிட்ட கேட்க வேண்டியது. ஸோ அவங்க பண்ணுற மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அது எனக்கு தப்புங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அவங்க பிஎம்ஐ வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது பிரகாரம் அவங்க சாப்பிட முடியும். இல்லையா நீங்கள் போய் பார்க்கணும், நியூட்ரிஷனிஸ்ட் பார்க்கணுமா, டயட்டீஷியன் பார்க்கணுமா, அதெல்லாம் முடியாதே, செலவாகும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள். நீங்கள் இது மாதிரி ஸ்வீட்டு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய குடிக்கணுமே. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் குடிக்கணும். கொஞ்சம் வாக்கிங் போகலாம். எக்ஸசைஸ் நம்மளால் முடிஞ்சு வாக்கிங் ஈஸி. மற்ற எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டி கூட. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் எடுத்துங்க. ரொம்ப வந்து ஆயிலில் பொரிச்சது, எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் சாப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய, ஃபைபர் நிறைய சாப்பிட்டாலே கிராஜுவலாக கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும். நம்ம வந்து ஆனால் வந்து ஒரு மாதக்கணக்கு ஆகும். நம்ம அவசரப்படக்கூடாது. கிராஜுவலாக குறைக்கலாம். ஸோ அதுதான் பண்ணும். இது தப்பை யாரும் பண்ணாதீங்க. அநியாயமாக உயிர் போயிடுச்சு. அந்த பையன் எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கனால இந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாதுன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டையும். நம்மளும் வந்து ஏன்னா இப்போ பசங்கள்லாம் இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படி எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் யூடியூப் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு உடனே அதை பற்றி பார்த்து உடனே அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர் பண்ணுறாங்கன்னா அதேமாதிரி நம்மளும் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இருந்து பார்த்து இதான் கரெக்டுங்கிற வேகமாக போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.